மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை. அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஜூலை மாதம் புனித இரத்தத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிற இந்த மேலான சத்தியத்தை இந்த மாதத்திலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். நம் ஆண்டவரின் புனித இரத்த பெருவிழா 1849ஆம் ஆண்டில் 9ஆம் பயஸ் அவர்களால் நிறுவப்பட்டது. ஆனால் இந்த பக்தி கிறிஸ்தவம் தோன்றிய காலத்தில் இருந்தே இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் குத்தப்பட்ட விழாவிலிருந்து திருச்சபை பிறந்தது என்றும் அவருடைய இரத்தத்தின் வழியாக அருட்சாதனங்கள் கொண்டு வரப்பட்டன என்றும் தொடக்க கால திருச்சபை தந்தையர்கள் கூறுகின்றனர். நாம் வழிபடும் அந்த பரிசுத்த இரத்தம் என்பது ஆண்டவர் இயேசு கல்வாரியில் நமக்காக சிந்தி தமது மகிமை மிக்க உயிர்த்தெழுதலில் மீண்டும் எடுத்துக்கொண்ட இரத்தமாகும். அது பரலோகத்தில் தந்தையாகிய கடவுளின் வலது கரத்தில் அமர்ந்திருக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமைப்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள சரீரத்தில் நரம்புகளில் ஓடும் இரத்தமாகும். அது பிரதிஷ்டை வார்த்தைகளால் நமது பலிப்பீடங்களில் பிரசன்னமாக்கப்பட்டு இரத்தமாகும். அது நமக்காக பரிசுத்தப்படுத்தும் கிருபையை பெற்றுத்தந்த இரத்தமாகும். அதன் வழியாக அது நமது ஆன்மாவை கழுவி அழகுபடுத்தி அதில் நித்திய ஜீவனின் தொடக்கத்தை ஸ்தாபிக்கிறது என்ற மெய்யான இந்த சத்தியத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த மாதத்தை இயேசுவின் இரத்தத்தினால் இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த இரத்தத்தின் மகிமையை புரிந்து கொள்ள ஞானத்தின் ஆவியை நம்மீது ஆண்டவர் பொழிய வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபித்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய இரக்கம் ஆறுபோல் பாய்ந்து வருவதற்காக நன்றி தெய்வமே. கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எந்தவித தீங்கும் நேரிடாதபடி காத்து வழி நடத்திய உமது அருளுக்காக நன்றி. எதிர்காலம் பற்றிய பயம் எங்களின் வாழ்வை பொட்டல் நிலமாக மாற்றுகிறது. மனித நேயமற்ற மனங்களினால் உண்டாக்கப்படும் செயற்கை பேரிடர்களால் பள்ளத்தாக்குகள் உருவாக்கப்படுகின்றன. இயற்கையின் ஏமாற்றத்தினால் தண்ணீர் இல்லாமல் வெயிலின் சுட்டெரிப்பினால் மனிதர்கள் பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் நீர் பேரிரக்கமுள்ளவராய் இருப்பதால் கருணை கொண்டு பாரும். இந்த மாதத்தில் நீர் ஒரு அற்புதத்தை போவதற்காக நன்றி கூறுகிறோம். ஒன்றுக்கும் உதவாத பொட்ட நிலங்களை கூட வளமான ஆறுகளால் உயிரோட்டமுள்ளதாக மாற்றியவரே, உமது ஜீவ ஆற்றினை எமக்குள் தோன்றச் செய்து வறண்டு போன மனங்களில் நம்பிக்கை துளிர்க்கச் செய்யும். உமது இரக்கத்தினால் எங்களுக்கு பருவமழையை பொழியச் செய்யும். இந்த மாதம் முழுவதும் உமது கருணை மழையை எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்தருளும். பரிசுத்தத்தை கடைபிடித்து உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உமது தூய ஆவியின் உடனிருப்பை எங்கள் அனைவருக்கும் உறுதி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய இரக்கத்தின்
கரங்களிலே எங்கள் குடும்பம் முழுவதையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். நீவீர் தாமே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதுமாக உமது இரக்கமும் பேரன்பும் எங்களுக்கு புதுப்பிக்கப்படவும், எந்த பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாதபடி, வாதை நம் கூடாரத்தை நெருங்காதபடி, கொன்றளிக்கும் கொள்ளை நோய்கள் எங்களை நெருங்காதபடி உமது தூய இரத்தம் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை தாரும். எங்களுடைய பயணங்களில் நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து பத்திரமாய் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு நாங்கள் செல்லவும், எங்களுடைய பணி நிறைவை நாங்கள் முழுமையாக அனுபவிக்கவும், கையிட்டு செய்கிற காரியங்களின் பலன்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பயன்படும்படியாகவும், இன்னும் பல்வேறு விதமான வட்டி, வீணான செலவினங்கள், பொருளாதார சீரழிவுகள் இவற்றினால் நாங்கள் பாதிக்கப்படாதபடி நீவீர் தாமே எங்களை பற்றி பிடித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.